கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜி நந்தினி. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விலை மதிப்பில்லாத கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஆசிரமத்தில் ஒரு குருவை பார்த்தீங்கன்னா ஒரு சீடன் கண்ணு நாளாக பார்த்துட்டு அவருக்கு ஒரு டவுட் வருது. அதை போய் குருகிட்ட கேட்குறேன். குருவே, நான் உங்களை பார்த்துட்டே வரேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது புக் ரீட் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் புக் ரீட் பண்ணுறீங்க, அதை பார்த்தா நிறைய புக் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த புக் ஞாபகம் இருக்கா, நீங்கள் ரீட் பண்ண புக், அல்லது அதால் உங்களுக்கு என்ன அவ்வளோ நன்மை கிடைக்குது, எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு குரு சொன்னார், ஓகே நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல அதில் தெரியுதில்ல அந்த பெரிய வாளி, அந்த வாளி எடுத்துக்கொண்டு போய் அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த கப்புக்கு நிரப்புறியா, எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னோடனே இவரும் ஓகே அப்படின்னு போயாச்சு. போய் பார்த்தா அந்த வாளி பயங்கர ஊத்தையான வாளி, 2-3 இடத்துல ஓட்ட வேற இருக்குது. குரு சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி அந்த தொட்டிலேருந்து இந்த கப்புக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை நிரப்புறதுக்கு ஒரு 2 மணத்தையாலமாக அந்த சீடர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் அவ்வளோ கொஞ்சம் தண்ணி கூட அந்த கப்புக்குள்ளே நிரப்ப முடியலை. பயங்கர ஃபெடப்பாயிட்டு குருகிட்ட இவர் எப்படி போகிறார், குருவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாளியில் நான் ட்ரை பண்ணினேன்னா ஆனால் என்னால் கொஞ்சம் கூட நிரப்ப முடியலை அப்படின்னோன்னே குரு சொன்னார், நீ அந்த வாளியை பார்த்தியா தம்பி அப்படின்னோடனே அந்த வாளியை பார்த்தா அது புத்தம் புதுசு மாதிரி அப்படி க்ளீனாக இருந்துச்சு. அப்போ அந்த குரு சிரிச்சு கொண்டே சொன்னார், இதுதான் புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கான நன்மை அப்படின்னு. இவருக்கு விலங்கில் என்ன சொல்கிறீங்க குரு அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருந்தாண்டா, நீங்கள் எவ்வளோ புக் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கிறது அப்படின்றது முக்கியமே கிடையாது. எப்பப்பெல்லாம் நீ புக் வாசிக்கிறியோ அப்பப்பெல்லாம் அந்த புக் உனக்குள்ளே இருக்கிற அறியாமையை நீக்கிடும். உன்னை பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு தூய்மையான ஒரு பர்சனாக உன்னை அறியாமலே இந்த புக் மாத்தம். எப்படி நீ அந்த ஊத்தவாளியை பக்கெட்டுக்குள்ள வச்சு தண்ணி எடுக்கும்போது உனக்கே தெரியாம அது கிளீன் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி நீ எவ்வளவுக்கு எவ்வளவு புக் வாசிக்கிறியோ, நீ உனக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த புக் இப்போ வாசிச்சேன்னு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. உனக்கு தெரியாமலே அந்த புக் பார்த்தீங்கன்னா உன்னை தூய்மைப்படுத்தி உன்னை ஒரு ஸ்மார்ட்டான ஆளாக ஆக்கும் அப்படின்றதை சொல்லியிருந்தேன். ஸோ இஃப் யூ guys listening to this video and இப்போ இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்ரிடே ட்ரை டு ரீட் அ புக். அண்ட் உங்களோட கிட்ஸுக்கு கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். as I before say இந்த audio books நிறைய வந்துட்டுதல்ல. ஸோ மேக் ஷியோர் யூ ரீட் சம் புக். I'll see you.